ஹலோ பியூட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் டெய்லி தலைக்கு குளிக்கிற ஆள். அதனால் டெய்லி ஆயிலி வச்சா கஷ்டமாக இருக்குன்றதுக்காக எனக்காக நான் பண்ணுற லீவ்-இன் கண்டிஷனர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆயில் வச்சுக்க பிடிக்காதுன்னா தாராளமாக நீங்கள் லீவ்-இன் கண்டிஷனர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். முடி நல்லா அடர்த்தியாக வளரும். உங்களோட ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி லீவ்-இன் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு வளராது. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராத வரைக்கும் நமக்கு ஹேர் வந்து நல்லா தான் நமக்கு வளரும். ஸோ ஒரு ஹேர் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி புல் இழுத்தீங்கன்னா அது ரப்பர் மாதிரி இழுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஷைனிங் கொடுக்கும். ஃப்ரியாக இருக்கும். ஸோ இந்த லீவ்-இன் கண்டிஷனர் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். டிஸ்டில்டு வாட்டர் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 170 கிராம்ஸ் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர் எடுத்திருக்கேன். அதோட 50 கிராம்ஸ் வந்து நான் ஆலோவேரா ஹைட்ரோசல் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஹைட்ரோசல்னாலும் எடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆலோவேரா ஹைட்ரோசல் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லது ஹேருக்கு. இந்த ஆலோவேரா ஹைட்ரோசல் வந்து நானே பண்ணினது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எப்படி பண்ணணுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 12 கிராம்ஸ் செட்ரிமோனியம் குளோரைடு எடுத்திருக்கேன். இதோட 1 கிராம் வந்து சாந்தன் கம் ஆட் பண்ணியிருக்கேன். சாந்தன் கம் தான் நமக்கு இந்த ஸ்ப்ரேக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 8 கிராம்ஸ் கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம டபுள் பாயில் பண்ணும்போது நமக்கு கரெக்டாகிடும். நெக்ஸ்ட் வந்து 10 கிராம் பிடிஎம்எஸ் 50 எடுத்திருக்கேன். 2.5 கிராம் சட்டைல் ஆல்கஹால் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒயில்டு ஆர்கன் ஆயில் எடுத்திருக்கேன் 8 கிராம்ஸ். நீங்கள் என்ன ஆயில்னாலும் எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மொராக்கன் ஒயில்டு ஆர்கன் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ ஆர்கன் ஆயில் ஆல்ரெடி தெரியும், ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பராக இருக்கும் ஹேர் வந்து. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து கூல்டவுன் ஃபேஸ்க்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். டிஎல் பேந்தனால் 3 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். டிஎல் பேந்தனால் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட், ஒரு ஃபுட்டு மாதிரி. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹேருக்கும் ஸ்கின்க்கும். ஸோ மோஸ்ட்லி சீரம்ஸ்லாம் ஆட் பண்ணுற ஒரு விஷயம் டிஎல் பேந்தனால். இதை விட்டமின் B5ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 கிராம்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ். நீங்கள் ஏதாச்சும் நல்ல ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2.5 கிராம் விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் நல்லா கூல் ஆனதும் அதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஓரளவு ஆறின உடனே இந்த மாதிரி இருக்குது. டிஎல் பேந்தனால் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிளெண்டர் போட்டு நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர். நமக்கு அவ்வளோலாம் தாங்காது. ஒரு 2 to 3 மந்த்ஸில் நமக்கு காலி ஆகிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு
பிஹெச் கண்டிப்பாக செக் பண்ணணும். பிஹெச் வந்து 4 to 5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பிஹெச் செக் பண்ணிவிட்டு பாட்டிலில் போட்டுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுன்றதுனால. இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இருக்கும். நியூ பாட்டிலில் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடாக ஸ்ப்ரே ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு பேக்கெட், என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு பேக்கெட். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு பேக் பண்ணியாச்சு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.